Hi friends, welcome to Twitter Joes. இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்ன அப்படினு பாத்தீங்கன்னா CSS3 யூஸ் பண்ணி HTML ல கொடுக்கிற paragraph எப்படி காலம்ஸா நம்ம ஸ்ப்ளிட் பண்றது அப்படினு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் நான் வந்து என்னோட ஃபைலை நான் ஓபன் பண்ணிக்கிறேன் and ஆல்ரெடி என்னோட ஃபைலை பேசிக் டெம்ப்ளேட்டோட நான் சேவ் பண்ணிருக்கேன் and என்னோட ஸ்டைல் ஷீட்டையும் நான் லிங்க் பண்ணிட்டேன். ஓகேங்களா? ஸோ இந்த ஸ்டைல் ஷீட் லிங்க் பண்ணுறதை பற்றி ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நம்ம வெப்சைட்டில் சிஎஸ்எஸ் வீடியோஸில் வந்து வாட்ச் பண்ணி பாருங்கள். எப்படி ஸ்டைல் ஷீட்டை லிங்க் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கிளியராக எக்ஸ்ப்ளனேஷன் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து எனக்கு வந்து பேராகிராஃப் தேவை. ஸோ அதனால் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா வேர்ட்லேருந்து நான் டிஃபால்ட்டாக ஒரு பேராகிராஃப் எடுத்துக்கிறேன். ஈக்குவல் டு RAND கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு MS ஆஃபீஸ் வேர்டில் வந்து நமக்கு ஒரு டிஃபால்ட் பேராகிராஃப் கிடைக்கும். ஸோ நான் இதை காப்பி பண்ணிக்கிறேன். அண்ட் என்னோட ஃபைலில் வந்து HTML ஃபைலில் வந்து நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா நான் பேஸ்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ பேராகிராஃப் டேக் நம்ம போட்டுக்கலாம் ஃபஸ்ட்டு. ஸோ என்னோடய பேராகிராஃப் டேக் ஓப்பன் பண்ணி என்னோடய பேராகிராஃப் டேக்கை நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இந்த பேராகிராஃப் டேக்குள்ளே என்னோடய பேராகிராஃபை நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இதை நம்ம போய்ட்டு ரன் பண்ணி பார்த்துடலாம். ஃபயர்ஃபாக்ஸில் நான் ரன் பண்ணிக்கிறேன். ஸோ காலம்ஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு சில நியூஸ் பேப்பர்ஸில் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நமக்கு காலம்ஸ் பிரிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அதே மாதிரி நமக்கு எப்படி நம்ம வெப் பேஜில் காலம்ஸ் பிரிக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ நம்ம ஃபைலை மட்டும் நம்ம ரன் பண்ணி பார்த்துடலாம். ஸோ இப்போ நம்ம ஃபைல் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஹெட்டிங் கொடுத்துருந்தோம் அண்ட் ஒரு பேராகிராஃப் கொடுத்துருந்தோம். ஓகேங்களா? ஸோ நான் ஃபஸ்ட்டு காமிச்ச மாதிரி எனக்கு காலம்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்காக நான் ஃபஸ்ட்டு என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னோடய ஸ்டைல் ஷீட்டில் என்னோட பாடி டேகுக்கு வித்து வந்து நான் செட் பண்ண போகிறேன். ஓகேங்களா? வித்து வந்து நான் எவ்வளோ கொடுக்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 600 பிக்சல்ஸ் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? 600 பிக்சல்ஸ் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். அண்ட் அதே மாதிரி எனக்கு என்ன ஆகணும்னு பார்த்தீங்கன்னா என்னோடய கண்டென்ட் வந்து எனக்கு சென்டரில் வேணும் அப்படிங்கிறதுக்காக நான் மார்ஜின் 0 ஆட்டோ கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? ஸோ இதை நம்ம சேவ் பண்ணிக்கலாம். நம்ம ப்ரௌசரில் செக் பண்ணி பார்த்தலாம். ஓகே, இப்போ நமக்கு என்ன ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கண்டென்ட் எல்லாமே நம்ம கொடுத்த வித்துக்கு ஏற்ற மாதிரி அட்ஜஸ்ட் ஆகி சென்டரில் அலைன் ஆகிடுச்சு. இப்போ இது கொஞ்சம் நமக்கு கீழே வேணும். நம்ம மார்ஜின் டாப் கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்ம கண்டென்ட் வந்து கொஞ்சம் கீழே இறங்கும். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா மார்ஜின் டாப் கொடுத்துக்கிறேன். மார்ஜின் டாப்பில் வந்து ஒரு 100 பிக்சல்ஸ் நம்ம கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ நம்ம பேராகிராஃப் நமக்கு சென்டரில் அலைன் ஆயிருக்கு. இப்போது இந்த பேராகிராஃப் கண்டென்ட்டை தான் நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா காலம்ஸாக ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். அதுக்கான கோடிங் எழுத போகிறேன். நம்ம பேராகிராஃப் டேகுக்கு தான் எழுத போகிறோம். ஸோ அதனால் என்னோடய பி டேக் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் வந்து நான் என்னோடய பேராகிராஃப் டேக்கில் காலம்ஸாக பிரிக்கிறதுக்காக காலம் ஐஃபன் கவுண்ட். ஓகேங்களா? இதுதான் நம்ம வந்து காலம்ஸாக ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கான கோடிங். இதில் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து 2 காலம்ஸாக ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். ஸோ இதை நம்ம சேவ் பண்ணிக்கலாம். நம்ம ப்ரௌசரில் போய்ட்டு செக் பண்ணிடலாம். நமக்கு எந்த சேஞ்சஸுமே ஏற்படலை. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா CSS3 ப்ராப்பர்ட்டிஸில் ஒரு சில ப்ராப்பர்ட்டிஸ் வந்து ப்ரௌசருக்கு ஏற்ற மாதிரி நமக்கு சேஞ்ச் ஆகும். ஓகேங்களா? நம்ம வந்து மோசிலா யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுக்கான கோடிங் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ஒரே ஒரு ப்ரிஃபிக்ஸ் மட்டும்தான் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஐஃபன் MOZ. ஓகேங்களா? நான் ஆல்ரெடி ஃபஸ்ட் கிளாஸ்லேயே சொல்லியிருக்கேன். நம்ம வந்து ரேடியஸ் க்ரியேட் பண்ணோம் இல்லைங்களா, பார்டர் ரேடியஸ். அதுலேயே வந்து இது எதுக்காக நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த லைனை மட்டும் நான் ஆட் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ நம்ம ஃபைல் நம்ம சேவ் பண்ணிக்கலாம். நான் என் ப்ரௌசரில் போய்ட்டு செக் பண்ணுறேன். ஸோ எனக்கு வந்து 2 காலம்ஸாக பிரிஞ்சிருக்கு. ஓகேங்களா? சப்போஸ் நீங்கள் க்ரோமில் ரன் பண்ணுறதா இருந்தால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த சேம் லைன் அதே தான். நம்ம இந்த மோசிலாக்கு பதிலாக நம்ம என்ன பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா MOZக்கு பதிலாக நம்ம வெப்கிட் ஆட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இது வந்து எதுக்கு செட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா சஃபாரி அண்ட் க்ரோம்காக செட் ஆகிடும். நீங்கள் ஓப்ரா மினி யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வெப்கிட்டுங்கிற கொடுத்த இடத்துல பதிலாக யூஸ் பண்ணுங்கள். இல்லை IE யூஸ் பண்ணுறீங்க, அதாவது இன்டர்நெட் எக்ஸ்ப்ளோரர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா MSங்கிற வேர்டு சேர்த்துக்கிட்டால் போதும். ஓகேங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து 4 காலம்ஸாக நான் ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நான் 4ன்னு வேல்யூ கொடுத்துருக்கேன். ஸோ அதை நம்ம சேவ் பண்ணிக்கலாம். நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணோம்னா நமக்கு நம்ம வித்துக்குள்ளேயே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட கண்டென்ட் வந்து 4 காலம்ஸாக நமக்கு ஸ்ப்ளிட் ஆகிடும். ஓகேங்களா? இது மாதிரி நம்ம ஈஸியாக காலம்ஸாக பிரிச்சுக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா
வித்தை வச்சு காலமை எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம். ஸோ நான் இதுக்கு வந்து ஒரு கமெண்ட் லைன் நம்ம கொடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ நம்ம வந்து வித்தை வச்சு காலம் ஸ்ப்ளிட் பண்ண போகிறோம் இல்லைங்களா, அதனால் நமக்கு வந்து இந்த லைன்ஸ் எதுவுமே தேவையில்லை. ஸோ அதனால் நான் கமெண்ட் லைன் யூஸ் பண்ணிக்கிறேன். அண்ட் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MOZ hyphen column hyphen with, ஓகேங்களா. ஸோ இந்த ப்ராப்பர்ட்டி மூலிமா நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட வித்தை வச்சு காலம்ஸ் வந்து ஸ்ப்ளிட் ஆகும். ஓகேங்களா. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 200 பிக்சல்ஸ் நான் கொடுத்துருக்கேன். ஸோ இதை நம்ம சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் ரெஃப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா 200 பிக்சல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி தானாக காலம்ஸ் வந்து நமக்கு ஸ்ப்ளிட் ஆகும். ஓகேங்களா. இதை வந்து நம்ம வித்தை யூஸ் பண்ணியும் நம்மளால் காலம்ஸ் பிரிக்க முடியும், அண்ட் கவுண்ட் யூஸ் பண்ணியும் நம்மளால் காலம்ஸ் பிரிக்க முடியும். ஓகேங்களா. இப்போ அதனுடைய வேல்யூஸ் நம்ம வந்து கம்மி பண்ணோன்னு வச்சுக்கோங்க. இதுக்கேற்ற மாதிரி நமக்கு காலம் ஸ்ப்ளிட் ஆகும். இப்போ பார்த்துங்க 100 பிக்சல்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நமக்கு 5 காலம்ஸ் வந்து பிரிஞ்சிருக்கு. நெக்ஸ்ட் வந்து இங்கே பாருங்கள், இதனுடைய கேப் வந்து என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக கொஞ்சம் வந்து ஃபில் ஆகிருக்கு இல்லைங்களா. இதனுடைய கேப்பை நம்ம இன்னும் வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா நம்ம அதுக்காக ஒரு கோடிங் எழுதுகிறோம். என்னன்னு பார்த்தீங்கன்னா -MOZ- இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா அந்த ப்ரௌசருக்காக மட்டும்தான் இந்த ப்ரிஃபிக்ஸ் நம்ம ஆட் பண்ணுறோம். அண்ட் காலம் கேப், ஓகேங்களா. அதனுடைய பிக்சல்ஸ் வந்து நம்ம எவ்வளோ வேணாலும் கொடுத்துக்கலாம். இப்போ நான் வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50 பிக்சல்ஸ் கொடுத்துருக்கேன். ஸோ இதை நம்ம சேவ் பண்ணிக்கலாம். அண்ட் ரன் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ இப்போ என்ன இருக்குன்னு பார்த்தீங்களா ஒவ்வொரு காலமுக்கும் வந்து 50 பிக்சல்ஸ் வந்து நமக்கு கேப் கிடச்சிருக்கு. இது மாதிரி நம்ம வந்து இதுக்கான கேப்பை நம்மளால் இன்க்ரீஸ் பண்ணிக்க முடியும். சப்போஸ் நீங்கள் க்ரோம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இங்கே MOZக்கு பதிலாக நீங்கள் வெப்கிட் யூஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா. ஸோ இது மாதிரி நம்ம வந்து ஒரு நியூஸ் பேப்பர்ஸில் எப்படி காலம்ஸ் பிரிச்சிருக்காங்களோ அதே மாதிரி நம்மளோட வெப் பேஜில் நம்மளால் பிரிக்க முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதே மாதிரி அட்வான்ஸ் வீடியோஸ் உங்களுக்கு CSS3 வேணும் அப்படின்னா www.tutorjobs.com விசிட் பண்ணி பாருங்கள். அண்ட் எங்கள் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.